நாகர்கோவில் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இங்க எதற்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில தயாரிக்கக்கூடிய மாணிக்க மாலைக்கு இந்திய அரசாங்கம் வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. ஸோ அது குறித்து நம்ம இன்னைக்கு இதே இந்த மாணிக்க மாலை தயாரிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையா தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய முத்த பெருமாள் அவங்களுடைய ஃபேமிலி சந்திக்க தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க தான் இந்த புவிசார் குறியீடு கிடைப்பதற்கு ரொம்பவே காரணமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6வது தலைமுறையா முத்த பெருமாள் அவருடைய மகள் மரியாதைக்குரிய சகோதரி வனிதா ஸ்ரீ அவர்கள் இந்த பூ தொடுக்கிறத முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க நம்மிடையே என்ன இருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய இது குறித்து மேலும் தகவல் அவங்களே டைரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எத்தனை தலைமுறையா இந்த பூ தொடுக்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? 6 தலைமுறைகளா இந்த மாணிக்க மாலை கட்டுறது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ புவிசார் குறியீடு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது புவிசார் குறியீடு கிடைப்பதற்கான எத்தனை வருஷமா இந்த முயற்சிகள் முன்னெடுத்தீங்க? 2018ல நாங்க வந்து முதல்ல முயற்சி எடுத்தோம். இந்த கொரோனானால எங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் 2022ல ஆரம்பிச்சு இப்போ 2025ல எங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சு. இது எத்தனை தலைமுறை இது பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இந்த 6 தலைமுறை பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல எந்த அவங்களுடைய நேம், உங்களுடைய மூதாதையர்களுடைய நேம், இந்த முத தலைமுறைன்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா பேர் வந்து திரு பழனி பண்டாரம் அவர்கள். அவங்களுக்கு அடுத்தால வந்து திரு லட்சுமணன் பண்டாரம் அவர்களும் சண்முகத்தம்மாள் ஆட்சி அவர்களும். அவங்கதான் அதுல வந்து சண்முகத்தம்மாள் ஆட்சி தான் இதுல ரொம்ப முன்னெடுத்து இவங்க செஞ்சது. அது அப்பவுமே வந்து பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இந்த மாலை போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த தலைமுறையாட்டு மாடசுவாமி பண்டாரம், லட்சுமி அம்மாள் அவங்க வந்து என்னோட ஆட்சி தாத்தா, அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தாத்தாக்கு நேஷனல் அவார்டு இதுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் திரு முத்தும்பெருமாள் அவர்கள், அப்புறம் தமிழரசி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கு அடுத்த தலைமுறைகளாட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அடுத்த தலைமுறைகளாட்டு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது உங்க தலைமுறை, உங்க மகன்கள் ஏதாவது முயற்சி மேற்கொள்றாங்களா இதுக்கு? ஆமா, இது பிள்ளைங்க அடுத்தடுத்த தலைமுறையா வரும்போது அவங்களுக்கும் அதுல ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்குது. அதனால அவங்களும் தன்னாலேயே கத்துக்கிறாங்க. சரி சரி. இதுக்கு மாணிக்க மாலை அப்படின்னு எதனால நேம் வந்துச்சு மேடம்? மாணிக்க மாலை அப்படிங்கிறது எதனால நேம் வந்துச்சு? இது வந்து பத்மநாப சுவாமி கோயிலுக்கு, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இந்த மாலை சென்றிருக்கு. ஸோ அப்போ அதை சுவாமிக்கு அணிவிச்சிருந்ததை பார்த்து மகாராஜா அவர்கள் வந்து இது தங்கத்துல மாணிக்க கற்கள் பதிச்ச மாதிரி இருக்குது, இது என்ன மாணிக்க மாலையா அப்படின்னு கேட்க போய் அதுக்கு வந்து மாணிக்க மாலை அப்படிங்கிற பேர் வந்ததாட்டு எங்க மூதாதையர் சொல்லியிருக்கிறாங்க. சரி. இப்ப மாணிக்க மாலை அப்படிங்கிறது இதுதான், அப்படிதான் மேடம்? இல்ல, இது வந்து இப்போ ஒரு ஜோடி, இந்த கீழே இருக்க சைஸ் ஒரு ஜோடி கட்டுற எவ்வளவு டைம் ஆகும் மேடம்? இது வந்து இப்போ மாலையோட சைஸ் பாத்தீங்கன்னா 5 அடி நீளம் இருக்குது, 9 பகலம் போட்டிருக்காங்க. இல்ல ஒரு ஜோடி கட்டணும்னா 16 மணி நேரம் ஆகும். இதுல எந்த வகையான பூக்கள் இப்ப உபயோகப்படுத்திருக்கீங்க? இதுல வந்து அரளிப்பூ, வெள்ளைக்கு வந்து அரளிப்பூ தான் இப்ப நீங்க அது முத்து மாதிரி தெரியுது, அப்படித்தானே? மாணிக்க முத்து மாதிரி தெரியுது. ஓகே. இந்த பச்சை வடிவத்துல இருக்கு நொச்சி இலையா? ஆமா, அரளிப்பூவும் நொச்சி இலையும் பின்னுறதுக்கு சம்பா நார் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சரி. இப்ப நாங்க கேள்விப்பட நிறைய ஒர்க் ஷாப்பும், அதாவது இளம் தலைமுறைகளுக்கு இதை பூ கத்து கொடுப்பதற்கான ஒர்க் ஷாப் நிறைய பண்றீங்கன்னு கேள்விப்பட. எந்த மாதிரியான முயற்சி, அது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து முயற்சி எடுக்கணும்னு ஆரம்பிச்ச காரணம் வந்து இப்போ உள்ள தலைமுறை எல்லாம் டெக்னிக்கலா போயிட்டு இருக்காங்க. ஸோ எங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது என் பொண்ணு வந்து தாரணியும் என் பையன் முத்தும் பெருமாள், அவங்க 2 பேருமே இதுல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இளம் பிள்ளைங்கள் வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. சோ கவர்மெண்ட்ல இருந்தும் அடுத்த தலைமுறைக்கான விருது அப்படின்னு அறிவிச்சாங்க. சோ அவங்க அவ்வளவு என்கரேஜ் பண்ணும்போது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, அப்ப இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னா ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கும்போது வித்தியாசமான முறையை எப்பவுமே குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இது வித்தியாசமா வர்றதுனால ரொம்ப விரும்புறாங்க. நாங்க போய் ட்ரைனிங் கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்புறாங்க, அதை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறாங்க. ஓகே. இப்போ மேடம் சொல்லதை பார்த்துருப்பீங்க. ஐயா நீங்க வாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முத்தம்பெருமாள் ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய மூதாதையர்கள் இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு அவங்களுடைய ஒரு உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாட்டு ஒரு அங்கீகாரமாட்டு அரசாங்கம் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஐயா, நீங்க கிட்டத்தட்ட பல தலைமுறையா பண்ணிட்டு இருக்கீங்க. அரசாங்கம் அதுக்கு ஒரு அங்கீகாரம், இதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது? சந்தோஷம்னா, நாங்க எங்க தொழில் செய்யறதுல படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், நைட்டு ரொம்ப நேரம் முடிச்சு செய்யறது, விடிய இருந்து செய்யறது, இந்த மாதிரி உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது
இதெல்லாம் நினைச்சா சந்தோஷம்னா அளவே இல்லை. சொல்ல போனா. ஆனா அந்த அந்த சந்தோஷத்தை வச்சு இனி வரக்கூடிய தலைமுறைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு வித்தியாசங்கள், அவங்களுக்கும் தொழில் ரீதியாட்டு கிடைக்கக்கூடிய விதத்துல நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தொழிலையும் நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா இதோட என்னோட பெருசா சாதிக்கலாம். சரி சரி. அம்மா வணக்கம்மா. இன்னைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இதனால இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல தோவாளை பகுதிக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்கம்மா? இது மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி உள்ள எண்ணங்களும் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே இது ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலை. அதனால இதை எல்லாருமே சேர்ந்து அதை மனசு வச்சு செய்தா நல்ல முறையில செய்யலாம். இது என்னோட எண்ணம். நல்ல மாதிரி. இப்போ நேர்களை பார்த்திருப்பீங்க. இப்போ வனிதா ஸ்ரீ அவங்களுடைய மகள்களை வந்து இதை தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான டிஜிட்டல் முறையில இதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. தலைமுறைக்கு தகவல் தொழில்நுட்பத்தினால மாற்றத்தினால டிஜிட்டல் முறையில் இது எப்படி உலகம் முழுவதும் கொண்டு போறதுக்கான முயற்சிகள் கொண்டு வராங்க. இது உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமையான விஷயம், தமிழ்நாட்டுக்கே பெருமையான விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம நாகர்கோவில் நியூஸ் நேரடியாக கலாய்வு செய்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அவங்களுடைய இந்த திட்டம் இன்னும் மேலும் பல உலகம் முழுவதும் சென்றடைவதற்கு நாகர்கோவில் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா வனிதா ஸ்ரீ அவங்களுடைய மகன் இருக்கிறாங்க. உங்க நேம் என்னமா தம்பி? என் பேர் முத்தம்பெருமாள். முத்தம்பெருமாள் அவங்க தாத்தாவோட நேம், தலைமுறை நேம் அவங்க வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு உங்களுடைய மூதாதையர்கள், உங்க தாத்தா கொள்ளு தாத்தா காலத்துல என்ன உருவாக்கணும், இன்னைக்கு உங்களுடைய காலத்துல இன்னைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி இன்னைக்கு கிடைச்சிருக்கு? உங்க தாத்தாவுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, உங்க தலைமுறைக்கு உண்மையில அது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இருப்பது. இதை எப்படி நினைக்கிறீங்க? இது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். பெரிய விஷயம். ஆனா ரொம்ப 6 தலைமுறையா அங்க இருந்து வந்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இது அடுத்த தலைமுறைக்கு நாங்க கொண்டு போகணும். அதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். இந்த இடத்துல டிஜிட்டல்ல கொண்டு போறதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இது உலகம் உள்ள கொண்டு போறதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்ப கேரளம் திருவனந்தபுரத்துல பத்மநாபி சுவாமி கோயில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்க சுவாமிக்கு அணிவிப்பதற்காக மாணிக்க மாலை இங்க மரியாதைக்குரிய முத்தபெருமாள் அவர்கள் இல்லத்திலிருந்து தயாராகி போயிட்டு அந்த மாணிக்க மாலை பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அணியக்கூடிய மாணிக்க மாலை தான் நீங்க பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது பாத்தீங்கன்னா தோவாளை மாணிக்க மாலை கைவினை கலைகள் நலச்சங்கத்துடைய தலைவராகவும் ஐயா முத்தபெருமாள் அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த மாணிக்க மாலை தான் பத்மநாபுரம் சுவாமி கோயிலுக்காக அவங்களுடைய தெய்வத்துக்காக அணிவிக்கிறதுக்காக இங்க தோவாளையில தான் தயாராக. அப்படிங்கிறது உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்து பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம், ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். சோ இது இங்குள்ள கோயில்களுக்கும், இது கோயில்களுக்கு மட்டும் இல்ல திருமண வீடுகளுக்கு கூட இங்க மாணிக்க மாலை தயார் பண்ணி வாங்கக்கூடிய ஐதீகம் இருக்கிற ஒரு அந்த மாணிக்க மாலை ஒரு பாரம்பரியமா எல்லாமே அணிக்கிறாங்க. சோ நீங்களும் கண்டிப்பா நீங்க முத்தபெருமாள் அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்க நல்ல முறையில பண்ணி தருவாங்க. நாகர்கோவில் நியூஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.